அடுத்துங்க இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல அடுத்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு சில விஷயங்களுங்க நம்மள அறியாமையே ஒரு சில விஷயங்கள் நடக்கும். என்ன நடக்குங்க? அறியாமலேயே ஒரு சில விஷயங்கள் நம்முடைய லைஃப்ல நடக்கும். அது என்னன்னா, இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா, தொழில் பண்ணா கோடீஸ்வரன், குழந்தை பிறந்தா கோடீஸ்வரன், வீடு கட்டினா கோடீஸ்வரன், வண்டி வாங்கினா கோடீஸ்வரன், வீடு கட்டினா ஏழ்மை நிலைக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரிங்க கர்மா நிகழ்வுகளை கொண்ட ஒரு அப்பா இறந்தாருன்னா கீழே போயிடுவாங்க, அப்பா நல்லா இருந்தாருன்னா சிறப்பா இருப்பாங்க. இந்த மாதிரிங்க ஒரு சில ஜாதகங்களை நாம கர்மா நிகழ்வுகள் கொண்டு பலன் சொல்லணும். எப்படிங்க? கர்மா நிகழ்வுகள் கொண்டு பலன் சொல்லணும். இதுக்கு பேர் என்னங்க? கர்மா நிகழ்வுகள் அடிப்படையில். கர்மானா என்னங்க? முன் ஜென்மத்துல செஞ்ச வினையாங்க சார்? அது இல்லைங்க. கர்மா நிகழ்வுகளில் பலன். கர்மா நிகழ்வுகள்னா என்னங்க? கர்மானா ஒண்ணும் பயப்பட வேண்டாம். கர்மான செயல். அப்போ ஒரு குறிப்பிட்ட செயலோ அல்லது குறிப்பிட்ட சம்பவமோ நடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் ஏற்றங்கள் இறக்கங்கள் வரும். இது அது கர்மா நிகழ்வுகளில் பலன் பேர். அதுக்கு பேர் கர்மா நிகழ்வுகளை கொண்டு நாம் ஒரு சில விஷயங்களை நம் ஜோதிட ரீதியாக அறிய முடியும். அது என்ன அறிய முடியும் அப்படின்னாங்க சார், சிம்பிள் தான். பொதுவா ஒரு ஜாதகத்துல லக்னம் என்பது என்னங்க சார்? பிறந்த செயல்பாடு சார், அவருடைய தோற்றம் இதெல்லாம். லக்னம் என்பது ஒருவனுடைய ஒரு உதாரணத்துக்கு கர்மா நிகழ்வுக்காக எடுத்துக்குவோம், தோற்றம்னு அர்த்தம் இல்லைங்களா? லக்னம்ங்கிறது அவருடைய உருவ தோற்றம். தலைன்னு எடுத்துக்கிறோம் அல்லது பிறந்த ஊர்னு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வருமா? வராதுங்களா? அவனுடைய உருவ தோற்றம், தலை, பிறந்த ஊர் வருமா வராதுங்களா? லக்னம் அப்படின்னா வருமா? சரி. இப்பங்க சார், ஒரு சில ஜாதகர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த லக்னம் என்ற ஒரு விஷயத்துல சில மாற்றங்கள் நடைபெறுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்விலும் நல்ல மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி சில நேரங்கள்ல இந்த லக்னம் சார்ந்த விஷயங்கள்ல சில நிகழ்வுகள் நடக்கும்போது அந்த லக்னம் என்பது தோஷமாகவும் அமையும். அப்போ ஒரு ஜாதகன் ஒரு வாழ்க்கையில் அவன் செய்கின்ற செயல்களில் வெற்றி பெறுகிறான் அப்படின்னா அவனுக்கு லக்னாதிபதிங்கிற ஒரு பக்கம் இருப்பாரா இருக்க மாட்டாரா? சொல்லுங்க. ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த 12 பாவத்துல ஏதாவது ஒரு பாவத்துல இருப்பாரா இருக்க மாட்டாரா? இருப்பாருங்க சார். அவன் டவுட் இல்லையே. லக்னாதிபதி பாவகத்துல 12 பாவத்துல ஏதாச்சும் ஒரு பாவத்துல கண்டிப்பா இருப்பார் இல்லைங்களா? உதாரணமா துலா லக்னம்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் எப்படிங்க? அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த கர்மா நிகழ்வுகளை கொண்டு பலன் சொல்லக்கூடிய விஷயம். அப்புறம் லக்னம் அப்படிங்கிற ஒரு கர்மா ஒரு மனிதனுடைய செயல்களை சொல்கிறது இல்லையா? அவன் என்ன பண்றான், அவன் செய்யற செயல் ஜெயிக்குமா, தோத்து போயிடுவானா, இதையெல்லாம் சொல்றது எதுங்க? லக்னத்தின் அதிபதி. அதிபதி. இப்ப ஒண்ணு வேண்டாம் இல்லைங்க சார், இந்த லக்னத்துக்கு 12 பாவங்கள்ல லக்னாதிபதி இருக்கும் பொழுது நான் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த ஒன்ன வச்சே நீங்க மத்ததெல்லாம் பிடிச்சிடலாம். என்ன பண்ணலாங்க? இத ஒன்ன வச்சே நீங்க மத்ததெல்லாம் பிடிச்சிடலாம். லக்னம்ங்கிறது நம்மளுடைய செயல்பாடு இல்லையா? அப்ப லக்னாதிபதி யாரு இந்த லக்னத்துக்கு? சுக்கிரன். சுக்கிரன் லக்னத்திலேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறாரு அப்படின்னா லக்னம் என்பது என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? பிறந்த ஊரு. எப்படிங்க? லக்னாதிபதி லக்னம். அப்ப லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருக்காருன்னா அவர் நல்லா இருக்கிறாரா நல்லா இல்லையா? சொல்லுங்க. லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருக்காருன்னா அவர் நல்லா இருக்காரா நல்லா இல்லையா?
நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம். நல்லா இருக்காருங்க சார். ஓகே. அப்ப லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சியாக இருப்பவர்களுக்கு லக்னம் சார்ந்த ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவாங்க? தலைய சொல்லுவான். தலைமுடிய சொல்லுவோமா? அப்போ ஜென்ரலாவே லக்னாதிபதி லக்னத்துல ஆட்சியா இருந்தா அவங்க பொதுவாவே அவங்களுடைய செயல்பாடுகள் சூப்பரா இருக்குமா இருக்காதா? இருக்கும். இருக்கும் இல்லையா? நல்லா இருக்கும். அதுல ஒன்றும் டவுட் இல்ல. லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சியா இருந்தா அவங்களுடைய செயல்பாடுகள் நல்ல பலமா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப அந்த லக்னங்கிற விஷயம் அவர்களுக்கு இதாகும் போது, பழுதடையும் போது அவங்களுடைய செயல்பாடுகள் வீக் ஆகும். என்ன ஆகுங்க? அவருடைய செயல்பாடுகள் வீக் ஆகும். அப்ப லக்னத்துல என்ன பழுதடைய வாய்ப்பு இருக்குது? ஒருவேளை லக்னத்துல இருக்கக்கூடிய தலை முடி அவர்களோட வழுக்க விழுவும் போது, எப்படிங்க? தலைமுடி வழுக்க விழுவும் போது, அல்லது தலைமுடி சொட்டையாகும் போது, வழுக்கை சொட்டையெல்லாம் ஒண்ணுதான். அதே மாதிரி அவங்களுடைய தலைமுடி நரைக்கின்ற போது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப அந்த ஜாதகர் எப்படி இருக்கணுங்க? அந்த மாதிரி நேரத்துல கவனமா இருக்கணும். ஏன்? அப்ப லக்னம் பலம் இல்லாம இருப்பாருங்களா சார்? பலம் இல்ல, வேற ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு இந்த தலை சொட்டை விழுந்துருது அல்லது தலைமுடியெல்லாம் நரைச்சு போயிருது, தலைக்குள்ள ஏதாவது டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சொல்றேங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுதும் தலையில போய் எங்காச்சும் பெருசா கீழே விழுந்து தலையில அடிபட்டுருது, தலை சம்பந்தமான ஒரு பாதிப்பு வந்துருது வச்சுக்கோங்களேன். தலையில அடிபட்டு ஒரு தலையில ஆபரேஷன் பண்றாங்க அல்லது தலையில ஏதாச்சும் ஒரு கட்டி வந்து ஆபரேஷன் பண்றாங்க, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுங்க? அடிபட்டு போயிருமா சார்? அடிபடாதுங்க. அது எப்படி அடிபடும்? லக்னம் தான் செயல். அப்ப தலையில சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு ஆபரேஷன் பண்றது, தலைமுடி நரைக்கிறது அல்லது தலைமுடி உதிர்றது, இந்த காலகட்டங்களில் என்ன நடக்கும்? அவருடைய செயல்பாடுகள் வலிமை இழந்து போயிடும். பாதிப்பாகும். இது வந்து கர்மான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம திசாபுத்தியே பார்க்காம ஒரு சில நேரங்கள்ல நடக்கும். நல்ல திசைதான் ஓடிட்டு இருக்கு, திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து முடிஞ்சிடும். அப்படி நடந்து முடிக்கும் போது என்ன ஆயிடுங்க? நம்முடைய செயல்பாடுகள் வலிமை இழந்து விடும், செய்யற செயலுக்கான பலன் கிடைக்காம போயிடும். இது ஒரு ரகம். லக்னம் நல்லா இருக்கிறவங்களுக்கு. ஆமா, இதே ஒண்ணு வேணாங்க சார். இப்ப சுக்கிரன் லக்னத்துல இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் ஜாதகத்துல வந்து அவயோகியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. எப்படிங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா கூர்ந்து கவனிக்கணும். லக்னாதிபதி சுக்கிரன் அவயோகியா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பாத்துக்கோங்க. இதை வந்து சில பேருக்குங்க சார் பரிகாரமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கும். இப்ப அவயோகியா சுக்கிரன் இருக்காரு, அவங்க கோயிலுக்கே போக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார். அந்த அவயோகியா சுக்கிரன் வந்து லக்னத்துல உட்கார்ந்துகிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல ஜாதகத்துல சுக்கிரன் முடக்கு கிரகமா வந்து உட்கார்ந்துகிட்டார். எப்படிங்க? அவயோகியா வந்து உட்கார்ந்துகிட்டாரு அல்லது முடக்கு கிரகமா வந்து உட்கார்ந்துகிட்டார். அல்லது ஒரு எந்த திசைக்கு வந்து சுக்கிரன் எதிரியா வருவாரு? சூரிய திசைக்கு சார். சூரிய திசைக்கு எதிரி. அப்ப சூரிய திசை நடக்கும்போது இந்த மாதிரி சுக்கிரன் வந்து லக்னம், சூரிய திசை நடக்கும் பொழுதோ அல்லது சுக்கிரன்கிற கிரகம் யாராவது ஒருத்தருக்கு அவயோகியா வரும் இல்லையா? 3 பேருக்கு. அப்ப அந்த மாதிரி நபர்களுக்கு அவயோகியா வரும்போதும் முடக்கு கிரகமா வரும் பொழுதும் அவர் வந்து லக்னத்திலே உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. வேலை செய்ய விட மாட்டார், அது சரிதான். ஆனா இயற்கையாவே உங்களுக்கு நிவர்த்தி ஆகிற காலம் இருக்கும். எப்படி நிவர்த்தி ஆகும்? சொல்லுங்க. முடக்கு கிரகம் லக்னம் செயல்பாடுகளை முடக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு செயல்கள் எல்லாம் பிரச்சனையாவே ஓடிக்கிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதே முடக்கு கிரகம் தான், அதே அவயோகி தான்,
அதே வேதகனாவும் சுக்கிரன் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜாதகனுடைய செயல்பாடு இயற்கையாகவே நடக்க தொடங்கிடும். எப்ப நடக்க தொடங்கும் அப்படின்னா, அவருடைய தலை இயற்கையாகவே நாம பரிகாரம் செய்யும் போது மொட்டை அடிச்சு சொல்றோம், அது வேற விஷயம். இயற்கையாகவே தலை சொட்டை விழுந்துருச்சு. எப்படிங்க? இயற்கையாகவே தலை சொட்டை விழுந்துருச்சு, இயற்கையாகவே முடி நரைச்சு போயிருச்சு, அல்லது ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த விபத்துல தலையில அடிபட்டு தலையில ஒரு ஆபரேஷன் நடந்துருச்சுன்னா அந்த கர்மா கிளியர் ஆகுமா ஆகாதா? ஆயிடும் சார். புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கெல்லாம் வந்து நாம இதெல்லாம் செய்ய அதாவது தேவையில்லை. சார்ந்த பாதிப்பு கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நடந்துருது. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா அது நிவர்த்தி ஆயிடுது. புரியுதுங்களா? இயற்கையா நடக்கும். இதுதான் கர்மா நிகழ்வுகள் பேரு. தோஷத்தை அவர் அனுபவிச்சுறாரு. அனுபவிச்சிடுறாரு. புரியுதுங்களா? நம்ம அவயோகி நிவர்த்தி பண்றோம், முடக்கு நிவர்த்தி பண்றோம், வேதக நிவர்த்தி, இதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனா இயற்கையா யாருக்கு நடக்கணும்னு இருக்குது இல்லையா சார்? அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளை தான் நம்ம என்ன பண்ணணுங்க, வாழ்க்கையில கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நான் நிறைய பார்த்திருக்கேங்க சார், ஜாதகத்துல நிறைய பார்த்திருக்கிறேன். வந்து சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு கெடுதலை செஞ்சிருக்கிறோமே. இல்லையே சார், நல்லா தான் இருந்தேன் சார், சூப்பரா இருந்தேன் அப்படிம்பாங்க. என்னடா இதுன்னு பார்த்தோம்னா, முன்னால பார்த்தோம்னா சொட்டை விழுந்து கிடக்கும். ஏன் சார், நீங்க வாழ்க்கையில சொட்டை விழுந்ததுக்கு அப்புறம் நீங்க நல்லா ஜெயிச்சீங்களா சார்? எப்படி சார் கரெக்டா சொல்றீங்கம்மா? இல்ல சார், சொட்டை விழுவல. ஆமா, சொட்டை விழுவல, முடியும் நரைச்சு போகல, நல்லா இருக்கு. ஏன் சார் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி தலையில ஆபரேஷன் வச்சு பண்ணீங்களா? ஆமாங்க சார். புரியுதுங்களா? இது எந்த பலன் சொல்லியும் விடை வராத நேரத்தில் இந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும். இந்த பரிகாரம் அப்படிங்கிறது இப்ப இந்த மாம்பழம் வாழைப்பழத்தில நாமளா பழுக்க வைக்கிற மாதிரி, இந்த சொட்டை விழுவுறது நீங்க சொல்றது தலையில அடிபடுங்கிறது இயற்கையாகவே அது பழுக்கிற மாதிரி ஏங்க சார்? இயற்கையாகவே Right. பழுக்கிற மாதிரி. அதுதான் சொல்றேங்க. அது வந்து கர்மா தானா நடக்கும் ஒரு சில பேருக்கு. புரியுதுங்களா? அப்ப நீங்க இதெல்லாம் சிந்திக்கணும். பலன் சொல்லும் போது ஒரு சில நேரங்களில் நம்மளையே ஏமாற்றக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரம். பரிகாரம் இல்ல, நிகழ்வு. பரிகாரம் பண்ணாமலே நல்லா இருக்காருன்னா அதுக்கு இயற்கையான ஒரு நிகழ்வு நடந்திருக்காரு. அதுதான் கர்மா நிகழ்வுன்னு பேர். ஓகே சார். சரி, இப்ப நான் உதாரணத்துக்கு இதை சொன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் எடுத்துக்கோங்க. இப்ப லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி 2வது ராசியில இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. பொதுவா லக்னாதிபதி 2ல இருந்துட்டா 2ஆம் இடம்னா என்ன சார்? பொதுவா கர்மா நிகழ்வு 2ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும்? குடும்பம், வாக்கு, தனம். ஓகே, குடும்பம், வாக்கு, தனம். அப்போ பொதுவா நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துட்டா அவன் பணம் சம்பாதிக்க, இப்ப லக்னாதிபதி 2ல இருந்தா தன்னுடைய சொந்த உழைப்பால செயலால அவன் பணம் தேடணும்னு தான் அர்த்தம் இல்லையாங்க சார்? ஆமா சார். சொந்த உழைப்பால அவன் பணம் தேடணுங்கிறது அர்த்தம். லக்னம்ங்கிறது செயல்பாடு, 2ஆம் இடங்கிறது சம்பாத்தியம். அவன் பாருங்க சார், அந்த ஜாதகர் அப்படியே போயிட்டு இருப்பாரு. எப்படி போயிட்டு இருப்பாருங்க? சாதாரணமா அப்படியே லைட்டா போயிட்டு இருப்பார். அவருக்குன்னு ஒரு 2ஆம் இடம் சார்ந்த நிகழ்வுகள் நடந்த உடனே 2ஆம் இடத்துல என்ன நிகழ்வு வரும்? திருமணம் நடக்கலாம் சார். மனைவி வரலாம். குடும்பம் அமையலாம் இல்லையா? திருமணமாகி குடும்பம் வரலாம். அப்ப திருமணமாகி குடும்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே என்ன ஆகும்? அவங்க செய்யற செயலுக்கான விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெற தொடங்கிறோம். லக்னம் தானே செயல்பாடு, சொல்லுங்க சார். 2ஆம் இடம் தானே வருமானம், 2ஆம் இடம் தானே குடும்பம். அப்ப இதுல 2 விஷயம் இருக்குதுங்க. அந்த ஜாதகர் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகுங்க? செயல்பாடுகள் நிறைய ஆகும். அவர் ஒரு சம்பாதித்துக்கு போயிட்டாரு, என்ன ஆவாருங்க? ரொம்ப அவருடைய செயல்கள் என்ன ஆயிடுங்க? நல்லா மூவ்மெண்ட் ஆயிடும், ஃப்ரெஷ் ஆயிடுவார். அல்லது குடும்பம் அமைஞ்சோன்னே நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுவார். புரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? குடும்பம் அமைஞ்சோடனே ஃப்ரெஷ் ஆயிடுவாரு, ஒரு வருமானத்துக்கு போனோடனே ஃப்ரெஷ் ஆயிடுவார். அப்போ அவர் குடும்பம் அமைந்துடனோ அல்லது வேலைக்கு போய் சம்பாதிக்க தொடங்கணும்னே என்ன ஆயிடுவாரு? நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும் சார். நல்ல பலன், அவர் எதை எடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய
ஒரு தன்மையை கிரகம் கொடுக்கும். எதை எடுத்தாலும் ஜெயிக்கலாங்கிற ஒரு தன்மையை கிரகம் கொடுக்கும். கொடுக்குமா கொடுக்காதுங்களா? கொடுக்கும். கொடுக்குது சார். ஆனால் ஆனால் என்னைக்குமே ஒரே கான்செப்ட்ல நம்ம வந்து பலன் சொல்லிடக்கூடாது. இப்ப லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்றதுனால ஒரு பலனை சொன்னோம். ஒருவேளை இந்த 2ஆம் இடத்துல இவரை உட்கார்ந்து இருந்தாலும் இந்த வீட்டதிபதி நல்லா இருக்கணுமா வேணாமா, அதை யோசிச்சு. இருக்கணும் சார். இப்போ 2ஆம் இடத்துல இருந்தா குடும்பம் வந்துருச்சு, அவர் நல்லா ஆயிருவாரு, ஒரு சம்பாதிக்கு போயிட்டா நல்லா ஆயிருவாரு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருவேளை 2ஆம் அதிபதி கெட்டு போயிட்டா பிரச்சனை தான் சார். யோசிச்சு பாருங்க. செவ்வாய் 2ஆம் அதிபதி கெட்டு போயிட்டா 2ஆம் அதிபதி யாருக்கு இந்த லக்னத்துக்கு நீங்களே சொல்லுங்க. செவ்வாய் சார். அப்ப இது என்ன பண்ணும்? வரும். ஆனா செவ்வாய் சார். அடுத்தது அது பாட்டு எடுங்க. வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி லக்னாதிபதி வராது. 2ல இருந்துச்சுன்னா அவங்க கையில காசு வாங்கணும்னையுமோ அல்லது கல்யாணம் ஆகணும் என்ன முதல்ல கொஞ்சம் நல்லா போற மாதிரி இருக்கும், வண்டி வேகமா போற மாதிரி தான் இருக்கும், திடீர்னு ஸ்டாப் ஆகி பிரேக் ஆகி நின்று போயிடும். புரியுதுங்களா? அப்போ அந்த லக்னாதிபதி 2ல் உண்டான ஒரு பலனையும் கொடுப்பாரு. ஆனா அந்த வீட்டுக்கு அதிபதி கெட்டு போயிட்டா தடையும் பண்ணிடுறாரு. கொடுக்கிற மாதிரி கொடுத்து கெடுக்கிறது இதுதான். எதை கெடுக்கும்னு கேள்வி இருக்குது இல்லைங்களா? எதை கெடுக்கும்? செயல்பாடுகளை கெடுக்கும். அப்போ லக்னாதிபதி 2ல் இருக்கிறாருன்னா அந்த 2ஆம் இடத்துக்கு உண்டானவன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, செவ்வாய். இந்த லக்னம் செவ்வாய் தானே 2ஆம் இடத்துல இருக்குது. அவரும் ஜாதகத்துல நல்லா இருந்துட்டாருன்னா அவர் வருமானத்துக்கு போன பிறக்காடும் அதே மாதிரி இன்னொன்னு என்னங்க, குடும்பம் அமைஞ்சவருக்கு நல்லா வந்துருவார். கல்யாணம் ஆகி குடும்பம்னு ஒரு விஷயம் அமைஞ்சோடனே என்ன ஆயிடுவாருங்க, அவரோட லைஃப் சூப்பரா போக ஆரம்பிச்சிடும். அந்த 2ஆம் தேதி கெட்டு போயிட்டா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குங்க, டக்குன்னு பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா என்ன ஆயிரும் கடைசியில செயல்பாடுகளை முடக்கிடுவார். அவ்வளவுதான். பாரவரா இல்ல வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் சார் இது பொதுவான கர்மா. அந்த காலகட்டங்கள் அது நடக்க முடியுது. பொதுவான கர்மா இப்படி நடக்குங்கிற விதி. ஆனா இது நடக்கும். அவருக்கு வருமானத்துக்கு போகும்போது இந்த விஷயம் நடக்கும், கல்யாணம் ஆகி குடும்பம் ஆகும்போது இந்த விஷயம் நடக்கும். நல்லா இருந்தா செயல்பாடுகள் சூப்பரா ஆயிடும். அந்த 2ஆம் இடத்துக்கு உண்டானவர் கெட்டு போனா கொடுக்கிற மாதிரி செயல்பாடு நல்லா போற மாதிரி திடீர்னு என்ன ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். சரி, இது வந்து இது ஒரு செவ்வாய் வந்து ஆட்சி காலம் வரைக்கும் ஓடுமா இல்ல லைஃப் லாங் அப்படி இருக்குமா? சார் இது அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது மட்டும்தான். நிகழ்வுகள் நடக்கும்போது அவர் எப்ப வருமானத்துக்கு போறாரோ அப்ப, எப்ப குடும்பம் அமைதோ அப்ப, அதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும் பிரச்சனை. நல்லா இருந்தாருன்னா நல்லா இருக்கும் செயல்பாடும். அதுக்கப்புறம் அது நல்லா இல்லைன்னா அப்ப இருந்தா என்ன ஆயிடுங்க, அவருடைய செயல்பாடுகள் சுணங்கி போயிடும். அதுதான் கேக்குறேன். இப்ப இந்த கிரகத்தோட ஆட்சி காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த காலம் வரைக்கும் இருக்குமா இல்ல அதையும் தாண்டி இருக்குமான்னு கேக்குறேன். அதையும் தாண்டி இருந்துகிட்டே தான் சார் இருக்கும். 2ஆம் தேதி கெட்டு போயிட்டாருன்னா அந்த செயல்பாடுகள் அது கொடுக்கிற ஒரு சுக்கிரன் தானே இந்த லக்னத்துக்கு. அந்த செயல்கள் முடங்கி போயிரு, அந்த பாவகம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னு அந்த பாவம் வந்து முடங்கிடும். ஆமா. சரி, இப்ப இது ஒரு விஷயம் சார். இப்ப நம்ம ஒண்ணும் வேணாம் சார், இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். இப்ப லக்னாதிபதி 2லயே இருக்கிறாரு வச்சுக்கோங்க. என்னங்க, லக்னாதிபதி 2லயே இருக்கிறாரு. 2ஆம் வீட்டுக்கு உண்டானவர் யாருங்க, செவ்வாய். சரிங்களா? அவர் ஒரு நல்ல இடத்துல உச்சமாவே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல உச்சமாவே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருடைய ஜாதகத்துல ஒரு வருமானம் வந்ததுக்கு அப்புறமும் குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், செயல்பாடுகள் நல்லா இருக்குங்கிறத நம்ம இதுல மென்ஷன் பண்ணிடுறோம். ஒரு வேலை நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன கணக்கு, வருமானம் இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒருவேளை குடும்பத்தை விட்டு அந்த ஜாதகர் பிரிஞ்சு போயிட்டாருன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கல்யாணம் ஆயாச்சு, குடும்பம் அமைஞ்சாச்சு, ஒருவேளை குடும்பத்தை விட்டு தூரமா போய் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இவருடைய செயல்பாடுகள் தன்னை எப்படி இருக்கும். 2ஆம் இடங்கிறது குடும்பம் அமைச்சாச்சு,
குடும்பம் அமைச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது லக்னாதிபதி 2லயும் இருக்கிறாரு. அப்ப குடும்பம் அமைச்சதுக்கு அப்புறம் 2ஆம் அதிபதி நல்லா இருக்கிறார். குடும்பம் கூட்டி விட்டுட்டு ஒரு தூர தேசம் போய் வசிச்சாருன்னா அதுல பலன் கிடைக்குமா? செயல்பாடுகளுக்கு கிடைக்காது முழுமையான சார். பலன் கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்காது சார். அத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிங்க 2ஆம் இடத்துலதான் என்ன இருக்குதுங்க? முகம் இருக்கிறது. என்ன இருக்குதுங்க? முகம் இருக்கிறது. 2ஆம் இடத்துல தான் பல்லு இருக்குது. 2ஆம் இடத்துலதான் வலது கண் இருக்குது. அப்ப பாருங்க, நல்லா லைஃப் போயிட்டு இருக்கும். திடீர்னு எங்காச்சும் கீழே விழுந்து முகத்துல வந்து ஏதாவது ஒரு தழும்புமா இருந்து முகமெல்லாம் அடிபட்டுரும். அப்படி அடிபட்ட காலத்துலயும் என்ன ஆகும்? அவருடைய செயல்பாடுகள் முடங்கிரும். முடங்கும். அதே மாதிரிங்க 2ஆம் இடத்துல பல்லு இருக்குது. ஒரு பல்லு அடிபட்டுருச்சு, பல்லு புடுங்கிட்டாங்க, 4 பல்ல புடுங்கிட்டாங்க. ஏதாவது ஒரு அடிபட்டு பல்லு 4 பல்லு உடைஞ்சு போயிருது, 2 பல்லு உடைஞ்சு போயிருது. அல்லது ஏதாச்சும் கண்ணு பாதிக்கப்பட்டுச்சு, ஒரு வலது கண்ணு தெரியுமாங்குது, வலது கண்ணுல ஆபரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? அப்ப என்ன ஆகும்? அவருடைய முடங்கிரும் சார். செயல்பாடுகள் என்ன ஆயிடும்? முடங்கி போயிடும். செயல்பாட்டுக்கான பலன் கிடைக்காம போயிடும். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் எப்படிங்க? நாம ஒரு லக்னாதிபதி எங்க இருக்கிறாருன்னு பார்த்து எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த பாவத்தின் உறுப்பினர்களுக்கு கூட நல்லா இருக்கணும். ஆமா, உறுப்பினரையும் விட்டு விலகக்கூடாது. அந்த பாவம் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு என்ன கூடாது? முதல்ல கெடக்கூடாது. கெட்டுச்சுன்னா அந்த செயல்பாடுகளுடைய தன்மை என்ன ஆயிடும்? முடங்கி போயிடும். அதுதான் உங்க விஷயம். அப்ப நம்ம இந்த விஷயங்களை என்ன பண்ணணுங்க? ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இந்த பொன்னான திருநாளில் இந்த அருமையான மேடையில் நம்ம குருவுக்கு வணக்கம் செலுத்துறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னால் கூட ஜோதிடம் கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து எனக்கு ஜோதிடம் இவ்வளவு எளிது அப்படிங்கிறத வந்து உணர வச்சு என்னோட கனவை நனவாக்கியிருக்காருங்க. அதுக்காக கோடான கோடி நன்றிகள். அதே மாதிரி முதல்ல வந்து நிறையா ஆன்லைன் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். ஜோதிடம் கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் ஒரு 4 மாதம் நானாக நோட்ஸ் எடுத்து எல்லாம் பார்த்து அப்புறம் பயந்து போய் ஒரு 2 மாதம் நான் எந்த ஜோதிட வீடியோவும் பார்க்கலைங்க. நம்மளாலலாம் கற்றுக்க முடியாது, இது ரொம்ப கஷ்டம். இத்தனைக்கும் நான் வந்து யூஜி முடித்து, பிஜி முடித்து, எம்ஃபில் முடித்து, டிப்ளமோ 2 கோர்ஸ் முடித்து டீச்சிங் ஃபீல்டில் 25 வருஷமாக இருக்கேன். இது 26வது வருஷம். அப்படி பயந்து விட்ட இந்த ஜோதிடத்தை நம்ம பண்டிட் சாரோட கருத்தரங்கம் வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஜோதிட ஆர்வம் இன்னும் அதிகமாகி நான் எப்படியாவது இது அவரை அப்ரோச் பண்ணி கற்றுக்கணுன்னு கேட்டுங்க. ஒரு 5 மாத காலம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க அவரோட கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்காக. வெயிட் பண்ணி அந்த 5 மாதம் கழித்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேங்க. அதுக்கு நடுவுலையே வந்து எங்களோட குடும்ப ஜாதகம் அத்தனையுமே நம்ம ஐயா கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோங்க. அப்போது பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்க்கையவே வந்து மாற்றுச்சுங்க. எங்கள் வீட்டு அவரோட கண்டுபிடிப்பான விதியன் விதிகிரகம், தமிழ் பெயர் உச்சரிப்பு, அந்த தாக்கம் எங்கள் வீட்டில் ரொம்ப அருமையாக வேலை செஞ்சுதுங்க. எங்கள் வீட்டு குழந்தையோட வாழ்க்கை தரம் மாறி இருக்கு. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேங்க சார். எங்கள் வீட்டு குழந்தையோட பேரை மாற்றி வைக்க சொன்னார். ஏன் சொன்னாருன்னு நான் கேட்கவே இல்லை. மாற்றிருங்க அப்படின்னாரு. உடனே அந்த பேரெல்லாம் மாற்றி அப்புறம் அவருக்கு அப்டேட் பண்ணோம். இந்த உச்சரிப்பு சரியாக வருங்க, அவர் நல்லா வருவார் வாழ்க்கையில் அப்படின்னாரு. மிக்க நன்றி. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஜாதக அனாலிசிஸ் அவர் பண்ணி கொடுத்த பரிகாரங்கள் வந்து பிரமிப்படைய வச்சுது. நான் வாழ்க்கையிலேயே நினச்சி பார்க்காத அளவுக்கு கோயில்களுக்கு போனேன். காசி சிவா சார் என்னோட காசி ட்ரிப்பில் எங்களை கைட் பண்ணார். அங்கே போய் நான் படுத்து புரண்டு என் உடம்பு சரியில்லாமல் போய் ட்ராவல் பண்ண முடியாமல் என்னோட கர்மா என்னை கொஞ்சம் நஞ்சம் பாதிக்கலை. அதோடையும் அவர் விடாமல் இழுத்துட்டு போனார், எங்கேயும் நிறுத்தலை.
அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க. காசியில் வந்து அற்புதமாக எல்லா தர்ஷனையும் பார்க்க வச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாருங்க. ரொம்ப நன்றிங்க சார். அந்த பரிகாரங்கள் மூலமாக என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனைங்க. நம்ப மாட்டீங்க, இதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான், நம்ம லைஃப் இப்படியே தான் போக போகுது அப்படின்னு நினச்சேங்க. முடிவே பண்ணிட்டோம். பட் ஒன்றொன்னா ஒரு 3 to 4 மாத காலத்தில் மாற ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் எனக்கு பயங்கர நம்பிக்கை, அதீத நம்பிக்கை வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேர்த்துக்கிட்டேயும் வந்து சொல்ல ஆரம்பித்தேன் பண்டிட் சார் பற்றி. அதாவது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஜோதிடத்தில். நம்ம இத்தனை நாள் பார்த்தது வந்து ஜோதிடமே இல்லை, ஏதோ ஒரு பேருக்கு நம்ம ஒரு ஆங்கலாப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, டைம் சரியில்லை அப்படி இப்படின்னு போயெல்லாம் கேட்டுட்டு வந்து பார்த்துட்டு இருந்தோமே தவிர உண்மையான ஜோதிடத்தை இத்தனை காலமாக பார்க்க தவறிட்டோம் அப்படின்றத உணர்ந்தேங்க. எப்படியாவது கற்றுக்கணும்னு. இப்போ ஐயா சொன்ன மாதிரி இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு பெருங்கடல். அதோட கடற்கரையில் நின்று இப்போ நம்ம கால் நினச்சிருக்கோம். இதுக்குள்ளே நம்ம மூழ்கி முத்தெடுத்து ஐயாவுக்கு பெருமை சேர்த்து நம்மளும் வெற்றியாளர்களாக மாறணுன்றது என்னோட விருப்பம். மிக்க நன்றி.